பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜான் சாப்டர் 20 verse 13 and 14 ரெண்டுமே வாசிக்கிறேன். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியை ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் இயேசு என்று அறியாதிருந்தார். ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. எடுத்துக்கொண்டு போன இடம் தெரியுமா? நான் போய் அவர் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு இயேசு மேல பிரியம் வைத்திருக்கிற ஒரு ஸ்திரீ. இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறோமா? அவரை பார்க்காம நாள் இருக்க முடியல. ஒரு 3 நாள் ஆயிட்டு. ஐ வாண்ட் டு see Jesus. அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அன்பு வைத்திருக்கிறார். அவரை பார்க்காம இருக்க முடியல. ஐ வாண்ட் டு see Jesus. இயேசு திரும்பி கேட்கிற, ஆனாலும் அவர் இயேசுன்னு அறியாது இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது? அந்த அளவுக்கு ஒரு பைத்தியமா நேசிக்கிறோமா? அழுதுகிட்டே நிக்கிறா. பேதுரும் யாக்கோபும் பேதுரும் யோவானும் போயிட்டாங்க. எட்டி பார்த்தாங்க, இயேசு இல்லைன்னு போயிட்டாங்க. ஆனா அவன் மட்டும் இன்னும் அழுதுகிட்டே இருக்கா. காரணம் என்னவென்று கேட்டால், இடத்துல 7 பிசாசுகள் இருந்து 7 பிசாசுகளை கத்தர் விரட்டினான். விடுதலை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நான் இயேசுவை பார்க்காம போக மாட்டேன்னு உறுதியா நிக்கிறா பாருங்க. விடுதலை பெற்றுக்கொண்ட பின்பு நிறைய பேர் இயேசுவை மறந்துடுறோம். ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை மறந்துடுறோம். ஆண்டவர் செஞ்ச அதிசயத்தை மறந்துடுறோம். ஆனா இவன் மறக்கல. நான் அவரை பார்க்கணும், அவரை பார்க்காம போக மாட்டேன்னு அப்படியே நிக்கிறா. இன்றைக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ளக்காரன் தொடுகிறத பார்க்கிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, ஆண்டவரே நீ செய்த அற்புதத்தை நான் மறந்துட்டேனா? முன்ன மாதிரி உங்களை தேடாம இருக்கனா? ஆண்டவர் நீ செஞ்ச அற்புதத்தை நான் மறந்துட்டேனா? விடுதலையாக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுவை பார்க்காமல் போக மாட்டேன்றதுனால தான் இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு முதல் தரிசனமானார். The world record break. ஃபர்ஸ்ட் இயேசு தரிசனமானது யாருக்கு? காத்திருந்தவளுக்கு தான். வைராக்கியமாய் காத்திருந்தவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார். நீங்களும் கர்த்தருக்குள்ள வைராக்கியமா நின்று பாருங்க. உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ளக்காரன் தொடுகிறதை காண்கிறேன். இன்றைக்கு வைராக்கியமாய் நின்று எந்த காரியத்துக்கு அழுது கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயம் என் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை காண்பீர்கள். Today the miracle is going to happen. It's confirmed. You have a strong zeal and pray. வைராக்கியத்தோடு நின்று ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். Take this prophetic word, receive it in Jesus' name. பிறந்தநாள் திருமண காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு, பலவீனம் மாறிட்டு. I command it in Jesus' name. Be healed in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.